மற்ற மாநிலத்தோட தமிழ்நாட்டில் தான் ஜாதிக அதிகாரம் ஆளுநர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்னா அந்த ஜாதியை ஒழிப்பதற்கு, ஜாதிய முரண்களை ஒழிப்பதற்கு ஆளுநர் என்ன செயல் திட்டம் வைத்திருக்கிறார்? வெறுமனே திமுக மீது குற்றம் சாட்டுவதற்காக இதை அவர் பயன்படுத்துகிறாரா, அல்லது உண்மையிலேயே சாதிய முரண்கள் கூடாது, சாதிய பகைகள் கூடாது என்று அவர் எண்ணுகிறாரா என்பதற்கு ஒரு விளக்கம் தேவை. அவர் இந்த சாதிய வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்திய ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது, அல்லது அவர் நம்புகிற RSS அமைப்பு என்ன செய்ய போகிறது, அதை அவர் ஒரு அறிக்கையாக வெளியிட வேண்டும். சார், ஏற்கனவே கலாச்சார சீரழிவு டீனேஜர்ஸில் வந்து கிரிமினல் குற்றமாக பார்க்கக்கூடாது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கலாச்சார சீரழிவு என்பது வேறு, அடலசன்ஸ் என்கிற குழந்தை அல்லாத அல்லது முதுமை பருவ வயதை எட்டாத நிலையில் உள்ள அடலசன்ட் பீரியட்ஸ், இந்த டீனேஜர்ஸ், அவர்களின் பாதுகாப்பு என்பது வேறு. இன்றைக்கு எல்லா ஆபாச இணையதளங்களும் பள்ளி பிள்ளைகளும் எளிதில் அணுகக்கூடிய வகையிலே திறந்து விடப்பட்டிருக்கின்றன. அதில் எந்த விதமான கட்டுப்பாட்டையும் ஆட்சியாளர்கள், குறிப்பாக இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கொண்டு வரவில்லை. அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எந்த இணையதளத்தை தொட்டாலும் பள்ளி மாணவர்களையும் தவறான திசை வழிக்கு தள்ளக்கூடிய வகையில் விளம்பரங்கள் வருகின்றன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும். டீனேஜர்ஸ் என்கிற அடலசன்ட் பீரியட், அந்த பருவத்தில் உள்ள பிள்ளைகளின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களை சிறைப்படுத்துவது, அவர்களின் எதிர்காலத்தை பாழ்படுத்துவது கூடாது என்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அவ்வாறு சொல்லியிருப்பதை வரவேற்கிறோம்.